வேற என்ன செய்யக்கூடாது மாணவர்கள் F1 விசாவில் வரும்போது? இது வந்து as simple as suchன்னு சொல்லலாம். ஒரு ஒரு கார்டு வந்து ஒரு ஒரு அவங்களோட ஸ்கூல் கன்டினியூஸாக வந்து அந்த சர்வீஸ் ப்ரோக்ராம்னு இருக்கு. ஒரு ஓபிடி கார்டு வரும்போது அதுக்கு முன்னாடி இவங்க இத்தனை நாளுக்குள்ள அப்ளை பண்ணணுன்ற டேஸ் இருக்கு. அதை விட்டுடுறது. அதை விட்டுட்டு என்னோட ஸ்கூல் டெர்மினேட் பண்ணிட்டாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறது? இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிள் பிளேஸ்லேருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை. என்னப்பா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? ரொம்ப நாளாக கோவப்படுவேன். ஏன்னா என் பசங்களே சொல்லும், நீ என்ன அட்டர்னியா இல்லை அம்மா மாதிரியே திட்டிகிட்டே இருக்க அப்படின்னு. ஏன்னா ஒரு ஆதங்கம், ஒரு கோவம் இல்லை. ஆமாம், பாவம் ஒரு கேர்லெஸ்னஸ்னால அந்த பையன் கடை வாங்கி அனுப்பியிருப்பாங்கல்ல. நம்ம ஃபேமிலியை யோசிச்சு பார்க்குறோம்ல, எப்படிடா இவங்களெல்லாம் திரும்ப கொண்டு வரதுன்னு. இன்னொன்று, இப்போ ஒரு சின்ன என்னோட கிளைண்ட் ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாரு. எப்படின்னா ஒரு ரூம்மேட் யாருக்குள்ளாரையே ஒரு சின்ன பிரச்சனைகளில் வந்து ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், காசு தராமல் விட்டுருக்கான். ஸோ அந்த ரூம்மேட்ஸ் எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவனை வந்து நம்ம ஊரில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி காரில் வச்சு அவனை, அதாவது வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. காரில் வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இவன் எனக்கு பே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் உள்ளார கொண்டு வந்து வச்சோடனே அவன் என்ன தெரியுமா இவங்க மேலே சார்ஜஸ் போட்டான், நீ ஃபோர்ஸ் பண்ணி அப்டெக்ட் பண்ணி நீ கூட்டிகிட்டு வந்த, யூ ஆர் அண்டர் கிட்னாப் சார்ஜஸ்ன்னு சொல்கிறான். ஆக்சுவலாக அதானே அதுதான் ஃபோர்ஸ்டு அப்டெக்டட். அப்போ இந்த மாதிரி முரட்டு வேலையெல்லாம் பார்க்கவே கூடாது. ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாருக்குமே, நான் டியூஐ கேசஸ்லாம் அங்கே கோபி, அதாவது குடும்பங்கள் எல்லாம் நிறைய நான் பார்த்துட்டேன். அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணும்போது வருத்தம்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதாவது ஒரு ஒரு irresponsible வே ஆஃப் டூயிங் தான். நீங்கள் நான் எதையுமே நான் தப்பாலாம் சொல்லலை. இது காமன் ஆயிடுச்சு இப்போ சோஷியல் இதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம், அது சொல்லலை. ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஒரு நான் இமிக்ரெண்ட் வீசாவில் இருக்கும்போது இதை பண்ணக்கூடாதுன்றது ஒரே ஒரு டியூஐ உங்களுக்கு வந்து உங்களோட ஹோல் லைஃப். DUI அதாவது ட்ரங்கன் டிரைவா? ஆமாம், ட்ரங்கன் டிரைவிங் தான். அதான் இங்கே DUI டியூஐ புரிஞ்சுக்கிறது. அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ், டிரைவ் அண்டர் டிரைவ் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ். குடிச்சிட்டு ஒரு தடவை வாகனம் ஓட்டி மாட்டுனா முடிஞ்சுது.